ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சில்லி சில்லி ரெசிபி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பானிபூரி லவர்ஸ்க்கோசரம் பூரி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், 2 கப் ரவை எடுத்துன்னு இருக்கிறேன். இது சின்ன ரவை. அதுக்கப்புறம் 2 கப்பு மைதா, 1 கப்பு உங்களுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் இல்லை, பேக்கிங் சோடா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நிறைய பேருக்கு பானிபூரி பிடிக்கும், ஆனால் நம்மளுக்கு சில டைமில் இது எப்படி செய்யுதுன்னு தெரியாது. செஞ்சாலும் சில டைமில் இந்த பூரியை ரொம்ப சாகி ஆகிடும். அந்த செஞ்சப்போ தான் கொஞ்சம் முறை இருக்கும். அதுக்கப்புறம் அது சாஃப்ட் ஆகிடும். ஆனால் இந்த ப்ராப்ளம் இன்னைக்கு உங்களுக்கு வராது. நீங்கள் கரெக்டாக நான் சொன்ன மெத்தடில், நான் சொன்ன ரேஷியோவில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பூரி சாகியாக ஆகாது, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் ஒரு வாரம் கூட நீங்கள் இதை ஹேர் டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு வாரம் 15 நாள் மட்டும் இது அப்படியே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் பண்ணிக்க. மாவு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, ரொம்ப ஹார்டாகவும் இல்லை. நீங்கள் பார்க்கலாம், நம்ம கைவிட்டு பார்க்கும்போது அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இதை நம்ம ஒரு ஈர துணியில் கவர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சு வைக்கலாம். பாருங்கள், இது நம்ம க்ளீனாக கவர் பண்ணோம். பாருங்கள், இது 10-15 நிமிஷம் ஊறிடுச்சு. பாருங்கள், இப்போ எடுத்தோம். பாருங்கள், இது எடுத்தோன்னா பாருங்கள், இது கரெக்டாக கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்குது நம்மளுக்கு. இப்போ இது கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், ஏன்னா அப்போ நம்ம ஜாஸ்தி அதை ப்ரெஷர் கொடுக்கல. இப்போ கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சு, இது எதுக்காகனா நீங்கள் நான் இது ரொட்டி கல் மேலே பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஸ்லாப் மேலே பண்ணிக்கலாம். ஏன்னா நான் கீழே உட்காந்து பண்ணிக்கிறதுனால நான் ஸ்லாப் மேலே பண்ணல. ஏன்னா ஸ்லாப் மேலே நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ஸ்லாப் மேலேயே பண்ணிக்கோங்க. நல்லா தொடிச்சிட்டு பாருங்கள், இதை நம்ம பண்ண ஒரு ஸ்டெப்லேயும் இந்த நம்ம மாவை மூடுறது ரொம்ப அவசியம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா மாவு காஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு பூரி உப்பாது. அதனால பாருங்கள், சின்ன சின்ன துண்டாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், தாத்தாவுடைய வேஸ்டியோ இல்லை அம்மாவுடைய காட்டன் பொடியோ இருந்தால் நீங்கள் ஆட்டை போட்டுருங்க. அது நல்லா தண்ணியை நல்லா டிப் பண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றுற மாதிரி போடாதீங்க, நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கின்னு அதை விரித்து போட்டுக்குன்னு பாருங்கள், இது நம்ம சின்ன சின்னதாக புட்டு வச்சுருக்குறோம்ல, சின்ன சின்ன பீஸில் அதை நீங்கள் பெருசாக தட்டியும் நீங்கள் ஒரு சின்ன சின்ன கப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம யூஸ்வலாக இந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு இந்த மாதிரி ஈஸியாக தெரியுது. அதனால நம்ம இப்படியே பண்ணிக்கிறோம். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக இது சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி தரட்டி போட்டுடணும். இதை நீங்கள் கவர் பண்ணும். ஆனால் நீங்கள் தரட்டி போடுறது பெரிய விஷயம் இல்லை. இதை நம்ம எப்படி தரட்டுறோமோ அந்த பக்கத்துலேருந்து நீங்கள் இதை திருப்பி போடணும். பாருங்கள், எல்லாமே நம்ம இப்போ தட்டி போடும்போது எல்லாமே அங்கே இங்கே போட்டிருக்கோம். நம்ம கரெக்டாக இதை ஒரு லைனை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுனாக்கா, இது இப்போ நம்ம முன்னாலே தட்டியிருக்கோம் தெரியுமா, அது கொஞ்சம் காஞ்சிட்டு இருக்கும். அதுக்காக என்ன பண்ணோம், ஒரு ஈர டவல்லையோ இல்லை மறுபடியும் தாத்தாவுடைய ஒரு துண்டு வேஸ்டி பார்க்கமோ இல்லை டவலோ, மெல்லிஸ் டவலோ நீங்கள் இதை கவர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது கவர் பண்ணும். அப்போ தான் பூரி நல்லா நம்மளுக்கு உப்போம். இந்த சைடில் கூட ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ பூரியை ஒன்றா போடுங்க. பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம் அது எவ்வளோ நல்லா உப்பிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நிறைய டைம் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். அது ஒரு ஹவருக்குள்ளே அது ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஆனால் இது அந்த மாதிரி ஆகாது. நீங்கள் இந்த மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ரொம்ப அனல் போட்டுன்னா அது தீஞ்சு போயிடும். கொஞ்சம் கரெக்டான ஒரு
ஃப்ளேமில் வச்சு பாருங்கள். இந்த பக்கம் வந்து காஞ்சிட்டுக்குது, இந்த பக்கம் வந்து ஈரமாக இருக்குது. நம்ம வந்து கீழே அந்த ஈரமாக இருக்கிறத வந்து கீழே போடணும், அந்த காஞ்சிட்டு இருந்து வந்து மேலே வரணும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பூரி வந்து இந்த மாதிரி எல்லா பூரியும் நல்லா உப்பி வரும். எந்த பூரியும் வந்து உங்களுக்கு அந்த சப்பியாக வராது. இது வந்து பானிபூரி நம்ம தண்ணி பண்ணுறோம் தெரியுங்களா, அதுக்கு மாங்காய் ஒரு விசில் விட்டாலே இது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி எடுத்துக்கலாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா எடுத்துக்கலாம். புதினா எடுத்து அதுக்கப்புறம் பச்சை மிளகா, உங்களுக்கு நிறைய காரம் வேணும்னா நீங்கள் ஒரு 10 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கம்மி காரம் வேணும்னா ஒரு 4-5 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது மாங்காவும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இதை தோலை எடுத்துடலாம். தோலை எடுத்துட்டு இதை நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அதோட அந்த பல்பெல்லாம் வந்து நம்மளுக்கு அது கரெக்டாக அது வந்துடும். அதை நல்லா பிழிஞ்சு கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போ நம்ம வேக வச்சு தரீங்களா, அந்த தண்ணியை எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த கொட்டை, அது தோல், கொட்டை கிட்ட எல்லாமே எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பிழிஞ்சு அதில் இருக்கிற எல்லா சதைகளும் எல்லாம் இது வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிறது தெரியுங்களா, இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கலர் பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 டீஸ்பூன் காளா நமக்கு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து ஜீரா பவுட்ரு, கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து இங்கு, அதுக்கப்புறம் உப்பு, இங்குன்னா பெருங்காயம், உப்பு நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சீரகத்தை வந்து நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி போடுங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ளேவரு. பாருங்கள், இப்போ இந்த தண்ணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு நல்லா புளிப்பு, காரம் எல்லாமே இந்த தண்ணியில் கிடச்சி. உங்களுக்கு வேணும்னாக்கா சீரகம் போட்டு கொஞ்சம் தாளித்து இதில் கொட்டிக்கலாம். அப்படி இல்லாதவங்க, பிடிக்காதுங்க, பரவாயில்ல. இதை வந்து உருளைக்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு உரித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா பட்டாணியை கூட சேர்த்துக்கலாம். பட்டாணியை நைட்டே ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது உருளைக்கிழங்கெல்லாம் உரிச்சிட்டு பாருங்கள், இதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு கொஞ்சம் இந்த கிழங்கு வந்து ஃபுல்லாகவே ரொம்ப வேக வச்சுட்டு ரொம்ப மேஷ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் வாயில் கெடிக்கிட்டோம் அந்த கிழங்கு. உப்பு போட்டு சீரகத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, சீரகத்தூள், மிளகாத்தூள் 3 மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். வேணும்னா கொஞ்சம் லைட்டாக சாட் மசாலா இதில் ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், இது வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் அந்த ஒடிக்கும் போதே பார்க்குறீங்கல்ல எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க. இந்த தண்ணியில் டிப் பண்ணி வாயில் போட்டால் வாவ் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.